மக்களை வணக்கம். கார்த்திகை மாதத்தில் நம்முடைய ஆன்மா என்பது இறைவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கும் மாதம். இந்த மாதத்தில் நம்முடைய ஆன்மா ஆகப்பட்டது இருள் ஆகப்பட்டது ஒரு ஜோதி வடிவமான ஒரு தெய்வத்தை பிரகாசமாக பார்க்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அதுவும் அமாவாசை என்றாலே ஏன் அமாவாசையில் நம்ம தீபம் ஏற்றணும்னா நம்முடைய முன்னோர்களுடைய வரவேற்புகளையும் நம்முடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதையும் வாங்கிறதுக்காகத்தான் நம்முடைய இல்லங்களில் நம்ம தீப வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது. இந்த தீப வழிபாடு என்பது அமாவாசை நாட்களில் ஏன் இன்னும் ஒரு சிறப்பாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு எண்ணிக்கை முறைப்படி நீங்கள் வெற்றிலை தீபம் போடலாம். வெற்றிலை தீபம் என்பது ஒரு அபார சக்தி உடைய ஒரு தீபம். இது இந்த வெற்றிலை தீபம் என்பது அதாவது மந்திரங்கள் ஜெபித்து மந்திர எந்திரங்கள் ஜெபித்து உச்சரித்து வழிபாடு செய்த நம்முடைய சித்தர்களுடைய வழிபாட்டு முறை தான் இந்த வெற்றிலை தீபம் என்பது. இதுலேயும் நவதானிய தீபமெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஒரு சிறப்பான ஒரு தகவலை மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த தீபத்தை பற்றி உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். தயவு செய்து ஒரு 8 மணி அல்லது 7 மணிக்குள்ளே ஃபோன் பண்ணிடுங்க. அதுவும் இன்று வேண்டாம், ஒரு 6 மணிக்குள்ளேயே நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு முடிச்சிடுங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு மேலே நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களால் நான் பயனடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. நன்றி மக்களே.